வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். தமிழ்நாடு பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். அதில் குடிசை இல்லாத தமிழகமாக மாற்ற 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். பட்ஜெட்டில் கோவையில் ஜவுளி பூங்கா, விருதுநகர், ஈரோட்டில் ஜவுளி பூங்கா உள்ளிட்ட ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் 40ம் நமதே, நாடும் நமதே என்பதை உறுதி செய்யும் விதமாக மிக எழுச்சியோடு பிரம்மாண்டமாக தமிழ்நாடெங்கும் நடந்தேறியுள்ளன. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டங்கள் வெற்றிகரமாக. இந்த கூட்டங்களை ஒருங்கிணைத்த மாவட்ட கழக செயலாளர்கள், கழக முன்னணியினர் என அனைவருக்கும் பாராட்டுகள். நன்றி. தேர்தல் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த 100 நாட்களும் மிக முக்கியமானவை. கடமையுணர்வோடு ஓய்வின்றி உழைப்போம், இந்தியாவை வெற்றி பெறச் செய்வோம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களால் விரைவில் முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளனர். உறுப்பினர் சேர்க்கை அணியுடன் இணைந்து புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும். தலைவர் அவர்களின் ஆணையை ஏற்று 2 கோடி உறுப்பினர்கள் என்று இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நமது முதற்கட்ட பணியாகும்.